அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு காவிரி நீரை பிரித்தனுப்பும் வரலாற்று சிறப்புமிக்க கல்லணை தற்போது நீரின்றி பாலைவனம் போல் வறண்டு காணவே மனம் வேகும் ட்ரோன் காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கதிரவன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கர்ஷினி. ஆண்டுதோறும் டெல்டா பாசனத்திற்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும். இந்த ஆண்டு காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெய்யாததாலும் கர்நாடகாவில் இருந்து தண்ணீர் திறந்து விடாதாலும் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இல்லாமல் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்காமல் உள்ளது. தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படும் தஞ்சை மாவட்டம் மற்றும் முப்போகம் விளையக்கூடிய தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் இந்த ஆண்டு ஒரு போகம் கூட விளைவிக்க முடியாத சூழ்நிலை உள்ளது. இந்நேரம் குறுவை சாகுபடி செய்து விவசாயிகள் விவசாய பணிகளை மேற்கொண்டு வருவார்கள். தண்ணீர் இல்லாதால் ஒரு சில விவசாயிகள் மின் மோட்டார், ஆயில் மோட்டார் வைத்திருப்பவர்கள் மட்டுமே சாகுபடி செய்து வருகின்றனர். அதுவும் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வருவதால் குறுவை சாகுபடி வெயிலினால் கருகிறது. குறுவை சாகுபடி செய்ய முடியாமல் போனாலும் சம்பா ஒருபோக சாகுபடியாவது செய்ய முடியுமா என்ற விவசாயிகள் தண்ணீரை எதிர்பார்த்து இயக்கத்தில் உள்ளனர். குறிப்பாக மேட்டூரிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரானது கரூர் மாயனூர் கதவணை, திருச்சி முக்கொம்பு மேலணை கடந்து கல்லணை சென்று டெல்டா மாவட்டத்தில் தண்ணீர் பிரித்து அனுப்பப்படும். கல்லணையில் காவிரி, வெண்ணாறு, புது ஆறு, கொள்ளிடம் என 4 ஆறுகளாக பாசனத்திற்கு செல்லும். தண்ணீர் இல்லாததால் அதாவது கரிகாலன் சோழனால் கட்டப்பட்ட வரலாறு சிறப்புமிக்க கல்லணை பாலைவனம் போல் தற்போது காட்சி அளிக்கிறது. அதனுடைய கழுகு பார்வை காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது போன்று கல்லணையில் வரலாறு காணாத வகையில் இருப்பது பார்க்க முடிகிறது. தற்போது காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெய்வதால் மேட்டூர் அணைக்கு தண்ணீர் வந்தாலும் காவிரி ஆற்றில் தண்ணீர் வருவதற்கு 15 நாட்களுக்கு மேலாகும். மேலும் பல்வேறு மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பொய்த்து போனாலும் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் சூழ்நிலை உள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து 1000 கனஅடி நீர் திறக்கப்பட்டாலும் அது கரூர் மாயனூர் கதவையோடு நின்று விடுகிறது. அதனால் முக்கொம்பு மேலணை மற்றும் கல்லணை பாலைவனம் போல் காட்சி அளிக்கிறது. ஆடிப்பெருக்கான இன்று காவிரி கொள்ளிடமாறு கரை புரண்டு ஓடும். ஆனால் இந்த வருடம் காவிரியின் நடுவில் ஒரு சில இடங்கள் மட்டும் சிறு ஓடைகள் மட்டுமே காட்சி அளிக்கிறது. அதுவும் கல்லணையில் அந்த சிறு ஓடைகள் கூட இல்லாமல் பாலைவனமாக காட்சி அளிக்கக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறந்து விட்டாலும் பல டிஎம்சி தண்ணீரானது வீணாக கடலில் கலக்கிறது. இதனை தடுப்பதற்காக காவிரி ஆற்றில் 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும் என விவசாயிகளும் கோரிக்கை வைத்துள்ளனர். 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினால் நிலத்தடி நீர்மட்டம் குறையாமல் இருக்கும். அதே போல விவசாயம் செய்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும். தற்போது வரலாற்று சிறப்புமிக்க கரிகாலன் சோழனால் கட்டப்பட்ட கல்லணை தற்போது பாலைவனமாக காட்சி அளிப்பது மிகவும் ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கிறது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி கதிரவன். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.